வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்எஸ்ஆர். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னாக்கி கேப்கட்டில் நம்ம தமிழ் ஃபாண்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணி தமிழில் நம்ம ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கேப்கட்டை ஓப்பன் பண்ணோம்னாக்கி நம்ம ஒரு VPN ஆன் பண்ணி தான் நம்ம கேப்கட்டை ஓப்பன் பண்ணோம். அதை மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இது ஏதாவது ஒரு வீடியோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரை பண்ணுறதுக்காண்டி ஒரு செக் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ண பிறகு நம்ம கீபோர்டில் வந்து தமிழ் ஃபாண்ட் இருக்குது. அதை டைப் பண்ண பிறகு நமக்கு அங்கே வந்து அந்த தமிழ் ஃபாண்டாட்டே வரல, அது வேறு மாதிரி வருது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கி அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இனிமேல் தமிழ் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, www.freetamilfont.com. இந்த வெப்சைட்டில் போய் நம்ம தமிழ் ஃபாண்டு ஒரு 5-6 நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதை நம்ம தமிழ் ஃபாண்டை நம்ம டவுன்லோட் பண்ணிடணும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி பிறகு இப்படி தான் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோட் நம்பர் கேட்டு தான் அந்த கோட் நம்பரை இன்சர்ட் பண்ண பிறகு தான் நமக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ண பிறகு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூனிகோட் டு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். அது முக்கியம். அப்போ தான் நமக்கு அந்த யூனிகோடை இன்சர்ட் பண்ணும்போது, அதாவது கேப்கட்டில் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு தமிழ் ஃபாண்ட்டு கிளியராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடல் அலைன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ண பிறகு இப்போ கன்வெர்ட் ஆகும்போதுங்க, அந்த கன்வெர்ட் ஆகும்போது காப்பி பாமிட் டெக்ஸ்ட் டு கிளிப்போர்டுன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறோன்னா அப்படியே நேராக கேப்கட் ஆப்குள்ளே போகிறோம். அதில் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அதில் நம்ம இப்போவும் வந்து நம்ம என்ன சொல்கிறதுக்கு தமிழ் ஃபாண்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணல. அதனால் தமிழ் ஃபாண்ட்டை ஆட் ஃபாண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அதுக்கு நேரம் கீழே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அப்லோட் ஃபைல் வரும். அந்த அப்லோட் ஃபைலில் நம்ம டேரெக்டாக போயிடும், அதை டவுன்லோட் பண்ணுற ஃபாண்ட்டுக்குள்ளே போயிடும். அந்த டவுன்லோடை நம்ம அதை ஆட் பண்ணிட்டா போதும். ஆட் பண்ண பிறகு இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கி அதில் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கிலீஷ்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு ஃபாண்ட்டில் செலக்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம இங்கே தமிழ் ஃபாண்ட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ண பிறகு தமிழ் ஃபாண்ட் ஏதாவது கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்த பிறகு தான் நம்ம அந்த தமிழ் ஃபாண்ட்டு ஒர்க் ஆகும். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ட்ரு பண்ணாமல் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கீகோடு யூனிகோடில் தான் இருக்கும். இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோன்னாக்கி தமிழ் ஃபாண்டில் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இனிமே வந்து நம்ம அந்த கீகோடை என்ட்ரு பண்ணியாச்சுனாலே போதும், நமக்கு அழகான தமிழ் வேர்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு பெல் பட்டனையும் தட்டிடுங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வேறு ஒரு ஹிந்தி சேனலில் பார்த்து கற்றுக்கிட்டது தான். பார்த்துக்கிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.